SketchUp to Lumion Basic Class 6. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா நம்ம லூமியனோட ஓவர்வியூவும் கண்ட்ரோல்ஸும் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு SketchUp மாடல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி கேமரா செட் பண்ணுறது, அப்புறம் லூமியனில் இருக்க ப்ராப்ஸை வச்சு எப்படி நம்ம அந்த மாடலை ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் வேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிக்சர். கிரியேட் நியூ வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மாடல் இம்போர்ட் பண்ணிடலாம். மாடல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து மாடல் இம்போர்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்க இம்போர்ட் மாடலை வச்சு தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்து அதே மாதிரி இப்போ பண்ணிடலாம். இப்போ இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். இம்போர்ட் கிளிக் பண்ணோன்னே நான் இங்கே இருக்க என்னோட ஃபைலு ஸ்டடி ஃபைல் தான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம், அதே ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். கேட்டகரி எல்லாம் ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ மாடல் நமக்கு வந்துருச்சு. நம்ம கிளிக் பண்ணோன்னே எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே பிளேஸ் ஆகிடும். நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அதோட காப்பியுமே நமக்கு வரும். நம்ம எஸ்கேப் பண்ணி நான் அதை வெளியே வந்துடும். அதுலேருந்து நமக்கு மாடல் உள்ளே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி மாடலை செலக்ட் பண்ணி மேலே ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம இப்போ இந்த லேயருக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணோம்னா இதுக்கு கீழே நம்ம கேமரா வந்து போகாது. ஓகேங்களா? இப்போ இந்த லேயருக்கு வந்து நமக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம், கேமரா செட் பண்ணிட்டோம், மாடலாம் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மாடலை மேலே தூக்குறன்றது அதுக்கடுத்து ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மாடலை உள்ளே கொண்டு வந்த உடனே மாடல் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கணும். மேலே ஏற்றி வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் கேமரா செட் பண்ணிக்கிறேன். இப்போ கேமரா எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்டடி யூனிட் தான் ஃபோக்கஸாக தெரியணும். ஆனால் ஸ்டடி யூனிட்டில் வச்சுட்டு நான் பேக் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு கிளிக் கொடுத்துக்கிறேன். கேப்சர் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா எனக்கு ரூமை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரூமை கேமரா வெளியே வச்சு நம்ம வந்து அந்த ரெண்டும் எடுக்க போகிறோம். இப்போ எனக்கும் மாடலுக்கும் நடுவில் இருக்க அந்த வாலை வந்து கிளிக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை போய் யூட்டிலிட்டிஸ் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்குல்ல, இதுக்கு போனீங்கன்னா நியர்பை கிளிக் பிளேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் கேமரா வெளியே வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இந்த ட்ராகிங் ஆப்ஷன் இருக்குல்ல, இது எதில் கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு கட் ஆகிட்டே போகும். எந்த அளவுக்கு ஸ்லைடு வெளியே கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு கட்லேருந்து வெளியே வரும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு ஃபோக்கல் லென்த் வந்து 15 இருக்கு. நான் எப்போவுமே ஒரு வியூ வைக்கிறதுக்கு 25லேருந்து 35 வைப்பேன். 35 வச்சா நல்லாயிருக்கும், 25 வச்சா நல்லாயிருக்கும். நம்ம ரூம் பொறுத்து நம்ம ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம மாற்றிக்கிறது நல்லது. 15 இப்போ உங்களுக்கு இந்த வியூவை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இழுத்தமாக இருக்கு, நேச்சுரலாக இல்லை. அதனால நான் 15லேருந்து 25க்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் திருப்பி பேக் வரேன். பேக் வந்து நான் ஸ்லைட் பண்ணிக்கிறேன். கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ வந்து நான் ப்ராப்ஸை வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் பில்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் வந்து திரும்பியும் நம்ம ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நான் மாடல்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். சைடில் இருக்க ஓப்பன் ஷெல்ஃபை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இதில் ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாடல் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணி செலக்ஷன் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பிளேஸில் வைக்கிறேன். பிளேஸில் போனால் தான் இப்போ நம்ம வந்து பிளேஸ் பண்ண முடியும்.
இந்த இடத்துல நமக்கு நிறைய அசட்ஸ் இருக்கும். நமக்கு எந்த அசட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சேர்ஸ் இருக்கும், டேபிள், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த குக்கிங் ஏரியாவுக்கு கிச்சனுக்கு தேவையானது இருக்கும், லைட்டிங் ஏற்றது இருக்கும், அப்புறம் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். நம்ம டெக்கரேஷன்ஸ் தான் வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ ஸ்டடி யூனிட்னால புக் ஷெல்ஃப் அதெல்லாம் வைக்கிறாங்க. புக் ஷெல்ஃப் ப்ளஸ் டெக்கர்ஸ் ஏதாச்சும் வைக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் புக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க இந்த ஏரியா ஃபுல்லாக சிங்கிள் புக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்டில் வந்துக்கிறேன். எனக்கு இந்த புக் ஓகே. கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிளேஸ் ஆகும். அண்ட் திரும்பி வேற ஏதோ புக் ஷெல்ஃப். எனக்கு இந்த ஒயிட் பிடிச்சிருக்கு. ஒயிட் இருக்கு. இப்போ எக்ஸாக்டான சைஸாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேல் ஆகும். ஒன்று இதை பிடிச்சி இதை ட்ராக் பண்ணணும், இல்லைன்னா இந்த சைஸ் பாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளேஸ் பண்ணி கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் கார்னர் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இதே இந்த கொண்டு வந்துக்கிறேன். இது கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது டெக்கர் ஏதாவது ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். அசோசியல் கிளிக் பண்ணிவிட்டு டெக்கரேஷன்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை பிளேஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிளேஸ் ஆகும். ஓகே. இது வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு ஒர்க்கை வந்து ஈஸியாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாடல்ஸ்லாம் ஒன்று தேடி வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து மானிட்டர் தனியாக, கீபோர்ட் தனியாக, மவுஸ் தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சுருக்கேன். அந்த குரூப் எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரானிக்ஸில் போய் ஆப்பிள் கீபோர்டு எடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீபோர்ட் வச்சுக்கிறேன். இப்போ வேற ஏதாவது டெக்கர் ஐட்டம் ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து குரூப்பாக எஸ்கேப். இப்போ எல்லாமே இருக்கு. நான் இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே நான் ஒர்க் ஸ்டேஷன் நான் பண்றப்ப ஒவ்வொரு வாட்டியுமே நான் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். நான் இப்படி தனித்தனியாக எடுத்து வைக்காம நான் இது குரூப் பண்ணிட்டேன்னா, குரூப் பண்ணி நான் சேவ் பண்றேன்னா எனக்கு எப்போ வேணாலும் ஒர்க் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, இல்லை எப்போ ஸ்டடி ரூம் நம்ம பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம டேரக்டா குரூப்ல போய் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணனா உங்களுக்கு இந்த மூலையில ஒரு ஆப்ஷன் கேட்கும் குரூப் பண்றதுக்கு. இப்போ வந்து இந்த குரூப் ஆயிடும். இப்போ இந்த குரூப்பை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் குரூப் கொடுத்தேன்னா நீங்க இங்க வந்து நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். கொடுத்து இங்க டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் சேவ் ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி இந்த குரூப் இருக்கு, அதனால நான் சேவ் பண்ணல. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நீங்க இந்த குரூப்பை வந்து எங்க நீங்க எடுக்கலாம்னா, நமக்கு குரூப்ஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது பிளேஸ் கொடுத்து நீங்க குரூப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ண குரூப் எல்லாமே இதுல இருக்கும். கம்ப்யூட்டர் செட் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த கம்ப்யூட்டர் செட் எடுத்து வச்சுக்கிறேன். எஸ்கேப். நீங்க எந்த அளவுக்கு இந்த குரூப்ஸை எடுத்து எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கலாம் சீக்கிரம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து சேர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஏரியா வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஏதோ பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா பாக்ஸ் நமக்கு ஏதாவது புக்ஸோ கீழே வைக்கிறதுக்கெல்லாம் பாக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெக்கர்ஸ்ல போய் நம்ம சர்ச் பட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பட்டன் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பாக்ஸ் காட்டுவோம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா விதமான பாக்ஸும் வந்துடும். நீங்க அதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப எம்டியா இருக்கு. நான் இதுலயே சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதை எக்ஸிட் பண்ணிடுங்க. எக்ஸிட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் டெக்கர் புக் ஷெல்ஃப் போய்க்கிறேன்.
புக்ஸில் போயிட்டு நான் இந்த மாதிரி புக்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கீழே படுத்த மாதிரி ஏரியா கொஞ்சம் ஃபில் ஆகும். இதை மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டடி சேர் போட்டுக்கலாம். சேர்ஸில் போய் இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் சேர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. நம்ம மாடலோட கலருமே மாற்றிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நான் எந்த தீமில் கொண்டு வரேன், ஏன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தான் மெட்டீரியல் காமிக்க போகிறேன். அதனால இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன், எந்த தீமில் போகிறேன்றத பொறுத்து நம்ம சேரோட கலராக மாற்றிக்கலாம். நான் ரொட்டேட் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ கிளிக் பண்ணி ஓகே. மேக்ஸிமம் அசட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் இல்லை டெக்கர் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சேர் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஒன்று சேர் வந்து உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நம்ம நியர்பை கிளிக் யூஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துக்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ சேர் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால நான் கொஞ்சம் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். உள்ளே வச்ச மாதிரி காமிச்சுக்கிறேன். ஓகே, அப்பயுமே கட் ஆகுது. இப்போ நான் நியர்பை கிளிக் வச்சு நான் மேலே வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ இதே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து வியூ நல்லா வரும். இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மெட்டீரியல் பத்தி பேச போறோம். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க மெட்டீரியல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ வந்து ரியலிஸ்டிக்கா வரும். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு என்வரான்மெண்டல் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஏன்னா நீங்க கேமரா வந்து தூரமா தான் வைப்பீங்க எக்ஸ்டீரியர்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கன்றது பெருசா தெரியாது. நமக்கு டெக்ஸ்சர் நல்லா இருந்தாலே போதும். பட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்வரான்மெண்டல் எப்படி செட் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரியாலிட்டி வரும். இன்டீரியர்ல வந்து எப்படி நீங்க மெட்டீரியல் செட் பண்றீங்க, மெட்டீரியல் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் லைட்டிங் ரெண்டுக்குமே லைட்டிங் வந்து ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். லைட்டிங் இன்டீரியருக்கும் நல்லா இருக்கணும், எக்ஸ்டீரியர் லைட்னா நல்லா இருக்கணும். அண்ட் இந்த விட நம்ம என்னடா பார்த்தோம்னா ஸ்கெட்சப்ல இருந்து எப்படி மாடல் இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லூமியன்ல இருக்க மாடல்ஸ் ப்ராப்ஸ் எப்படி வைக்கிறது, எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஸ்கேல் பண்றது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ஸ்ல எப்படி நம்ம குரூப் பண்ணி அதுக்கு அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி டைம் சேவிங்கா பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம மெட்டீரியல் பத்தி ஃபுல் இதை பார்த்துடலாம். இன்டீரியர் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்றோம் ஒரு ஃபுல் வீடியோவை பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஆடியோ சரியில்லை, வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.